என் பெயர் பிரியா. என் வாழ்க்கை ஆரம்பத்தில் ரொம்பவே அழகாகவும் அமைதியாகவும் தான் நகர்ந்தது. எனக்கும் கார்த்திக்குக்கும் திருமணம் முடிந்து முதல் சில ஆண்டுகள் எங்களது குடும்ப வாழ்க்கை சொர்க்கம் போல இருந்தது. நாங்கள் எங்களின் சின்ன சின்ன உலகத்தில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தோம். ஆனால் காலப்போக்கில் மனிதர்களின் இயல்பே மாறிவிடுவது போல எங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வந்தன. அது நாளுக்கு நாள் வளர்ந்து ஈகோ மோதலாக மாறி எங்களை பிரித்து வைத்தது. நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற அந்த மமதை எங்களை நிரந்தரமாக பிரிக்கும் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. கார்த்திக் அவன் பங்குக்கு தன் வேலை மற்றும் சொந்த விஷயங்களில் முழுமையாக மூழ்கிப் போனான். எனக்கும் அவனுக்கும் இடையே இருந்த இடைவெளி அதிகரித்து ஒரு கட்டத்தில் நாங்கள் சட்டபூர்வமாகவோ அல்லது மனப்பூர்வமாகவோ பிரிந்து நான் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியேறிய அந்த முதல் சில நாட்களில் அந்த சுதந்திரம் எனக்கு பெரிதாக தெரிந்தது. யாருடைய கட்டுப்பாடும் இல்லை, என் இஷ்டப்படி இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் போக போக அந்த தனிமை ஒரு கொடூரமான அரக்கனை போல என்னை சுற்றி கொள்ள தொடங்கியது. மாலை நேரத்து இருளும் அந்த 4 சுவர்கள் என்னை சுருட்டுவது போல இருக்கும். அக்கம் பக்கத்து வீடுகளின் பார்வை ஒரு பெண் தனியாக வாழும்போது இந்த சமூகம் வீசுகிற அர்த்தமுள்ள பார்வைகள் எப்போதுமே மனதிற்குள் ஒருவித பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கின. இரவுகளில் சரியாக தூங்கக்கூட முடியாமல் யாரோ கதவை தட்டுவது போன்ற பயத்துடனே என் நாட்கள் நகர்ந்தன. அந்த சமயத்தில்தான் ராகேவ் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டிற்குள் நுழைந்தான். ராகேவ் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியானவன், யாரிடமும் சண்டைக்கு போகாதவன். முகத்தில் எப்போதுமே ஒரு கனிவான புன்னகை இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன சிரமம் என்றாலும், உதாரணமாக வாட்டர் மோட்டார் பழுது பார்ப்பது, லீக்கேஜ் சரி செய்வது போன்ற சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கேட்காமலேயே வந்து உதவி செய்வான். அக்கா, நான் இருக்கேன், சின்ன விஷயம்தானா, கவலைப்படாதீங்க என்று அவன் பேசிய விதம் எனக்குள் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்தது. கார்த்திக்கை பிரிந்து வாடும் எனக்கு ராகவ் ஒரு நல்ல நண்பனைப் போல, ஒரு சகோதரனைப் போல தெரிஞ்சான். அவன் மீது எனக்கு எந்தவித சந்தேகமும் வர வழியே இருக்கவில்லை. அவ்வளவு இயல்பாக ஒரு நல்ல மனிதனைப் போல பழகி என் முழு நம்பிக்கையையும் சம்பாதித்தான். இந்த காலத்தில் இவ்வளவு நல்ல மனிதர்களும் இருக்கிறார்களா என்று நான் அவனிடம் மனதார நெகிழ்ந்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் மாலை அந்த முகமுடிக்கு பின்னால் இருந்த அவனது உண்மையான குரூர முகம் எனக்கு தெரிய வந்தது. அன்றைக்கு எனக்கு தேவையான சில முக்கியமான ஆவணங்களை வாங்கி வருவதற்காக வெளியூர் செல்ல வேண்டிய சூழல். நீங்க தனியா போனா கஷ்டமக்கா, நான் என் காரில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன் என்று சொன்னான். அவன் மேல் இருந்த முழு நம்பிக்கையில் நானும் அவனோட வண்டியில ஏறினேன். ஆனா அவன் வண்டியை திருப்பிய பாதை வழக்கம் போல இல்லை. நகரை விட்டு விலகி ஆள் அரவமே இல்லாத காட்டு பகுதி போல அமைதியான ஒரு தனிமையான இடத்திற்கு காரை திருப்பினான். நான் பதற்றத்துடன், ராகேவ், வழி மாறுதே, எங்க கூட்டிட்டு போறீங்க என்று கேட்டேன். அவன் வண்டியை நிறுத்திட்டு திரும்பி பார்த்தான் பாருங்க.
அந்த பார்வையில் இருந்த வக்கிரமும் குரூரமும் என்னை உறைந்து போகச் செய்தது. அவன் முகத்தில் இருந்த அந்த புன்னகை முழுவதுமாக மறைந்து ஒரு அரக்கனின் முகம் அங்கே வெளிப்பட்டது. இனிமேல் நீ எங்கேயும் போக முடியாது பிரியா. உன்னை அடையிறதுக்காகத்தான் இவ்வளவு நாளா ஒரு நல்ல தம்பி மாதிரி நாடகமாடினேன் என்று அவன் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அவன் எனக்கு செய்த உதவிகள் எல்லாமே என்னை நம்ப வைப்பதற்காக போடப்பட்ட ஒரு வலை என்பது அப்போதுதான் எனக்கு தெளிவாக புரிந்து போனது. அவன் தன் சுயரூபத்தை காட்டி என்னை வலுக்கட்டாயமாக பாலியல் ரீதியாக அடைய முயன்றபோது அதிர்ச்சியில் உறைந்த நான் உடனே சுதாரித்து கொண்டு அவனிடமிருந்து தப்பிக்க போராடினேன். விடுடா பாவி என்று கத்தினேன், கதறினேன், அழுதேன். அவனுடைய பலத்திற்கு முன்பு நான் பலவீனமாக நின்றாலும் என் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற வெறியில் என் முழு பலத்தையும் திரட்டி அவன் மீது கடுமையான தாக்குதல் தொடுத்தேன். எப்படியோ அவனோட பிடியிலிருந்து தப்பித்து செருப்பு கூட இல்லாமல் அழுது கொண்டே அந்த இருட்டு பாதையிலிருந்து ஓடி வந்து என் வீட்டை அடைந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகுதான் எனக்கு உண்மைகள் உரைத்தன. ஒரு பெண்ணுக்கு இந்த சமூகத்தில் எப்பேற்பட்ட பாதுகாப்பு தேவை என்பதும் தான் இழந்த கணவனின் அருமையும் அப்போதுதான் எனக்கு புரிந்தது. என் முட்டாள்தனமான ஈகோவுக்காகவும் அந்த தனிமை சுதந்திரத்திற்காகவும் நான் கார்த்திக்கை விட்டு விலகி வந்தது எவ்வளவு பெரிய பாவம் என்று என் மனது என்னை சுட்டெரித்தது. இந்த உலகத்தில் ஒரு பொண்ணுக்கு உண்மையான மரியாதையும் பாதுகாப்பும் அவளுடைய சொந்த கணவன் மட்டும்தான் தர முடியும் என்பதை அந்த ஒரு இரவில் நான் இரத்தமும் சதையுமாக உணர்ந்தேன். மறுநாள் காலையில் பொழுது விடிந்ததும் என் உடலும் மனமும் நடுங்கிக் கொண்டே இருந்தது. கடந்த இரவு எனக்குள் ஏற்படுத்திய வடுக்களும் பயமும் என்னை மூச்சு முட்ட செய்தன. வீட்டில் ஒரு நிமிடம் கூட என்னால் தனித்து இருக்க முடியவில்லை. எதை பற்றியும் யோசிப்பதற்கோ தயங்குவதற்கோ அப்போது எனக்கு நேரமும் இல்லை, மனநிலையும் இல்லை. என் ஈகோ, கோபம், வருத்தம் எல்லாவற்றையும் ஒரே நடியில் குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டு அடிபட்டு தளர்ந்து போன கால்களுடன் நேராக கார்த்திக்கின் அலுவலகத்தை நோக்கி ஓடினேன். அவன் பணிபுரியும் அந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் வரவேற்பறைக்கு நான் சென்றபோது என் தலைவிரி கோலத்தையும் கலங்கிய கண்களையும் நடுங்கும் உடலையும் பார்த்து அங்கிருந்த காவலாளியும் ஊழியர்களும் என்னை ஒரு விதமாக பார்த்தார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் லிஃப்டில் ஏறி நேராக கார்த்திக்கின் கேபினுக்கு வெளியே நின்றேன். கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தபோது அங்கே கோப்புகள் மத்தியில் மடிக்கணினியை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் என்னை அந்த கோலத்தில் பார்த்து தூக்கி வாரி போட்டது போல அதிர்ந்து போய் எழுந்து நின்றான். பிரியா, நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க என்று பதறிக்கொண்டே என் அருகில் ஓடி வந்தான். அவன் குரலை கேட்டதும் எனக்குள் அடக்கி வைத்திருந்த அத்தனை அழுகையும் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியது. அவனுடைய கால்களிலே சுருண்டு விழுந்து தேம்பி தேம்பி அழுது புலம்பினேன். நேற்று இரவு ராகவ் என்னை எப்படி ஏமாற்றினான்? எப்படிப்பட்ட ஆபத்தில் சிக்க வைத்தான்? என் மானத்தை காப்பாற்ற நான் எப்படி போராடி தப்பித்து வந்தேன்?
என்ற அத்தனை கொடூரமான உண்மைகளையும் ஒவ்வொன்றாக விக்கித்து அழுதேன். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்க கேட்க கார்த்திக்கின் முகத்திலிருந்த அதிர்ச்சி படிப்படியாக கோபமாக மாறியது. அவனது கண்கள் சிவந்து கைகள் ஆத்திரத்தில் நடுங்கின. தன் மனைவியாகிய எனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்ததை எண்ணி அவன் மனம் குமுறி போனான். ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் தன் இருக்கையிலிருந்து சட்டென்று எழுந்து வந்தவன் என்னை அப்படியே தரையிலிருந்து வாரி அணைத்து கொண்டான். அவனது பரந்த மார்பில் சாய்ந்து நான் அழுதபோது இந்த உலகத்தில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாதுகாப்பும் அரணும் அவன்தான் என்பது எனக்கு புரிந்தது. எதுவும் கவலைப்படாத பிரியா, நான் இருக்கேன் உனக்கு. உன்னை அந்த நாய்கிட்ட விட்டேனே பார் என்று அவன் உறுதியாகவும் அதே சமயம் பாசமாகவும் சொன்ன அந்த வார்த்தைகள் என் அடிமனதில் இருந்த அத்தனை பயத்தையும் அடித்து துடைத்தன. தன் அலுவலக வேலைகள் அனைத்தையும் அங்கேயே விடுத்து என்னை உடனடியாக வீட்டிற்கு அழைத்து சென்று கவனித்து கொண்டான். அன்றைய அந்த சம்பவம் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. எங்களை பிரித்து வைத்திருந்த அந்த சின்ன சின்ன ஈகோவும் முட்டாள்தனமான சண்டைகளும் பனி போல விலகிச் சென்றன. அதற்கு பிறகு நாங்கள் இருவரும் ஒருபோதும் பிரியவே இல்லை. என் கடந்த கால தவறுகளையும் அறியாமையையும் முழுமையாக மன்னித்த கார்த்திக் என்னை எப்போதும் தன் கண்களைப் போல பாதுகாத்து வருகிறான். அந்த துயரமான இரவும் அதன் பின் நிகழ்ந்த அந்த சந்திப்பும் எங்களுக்குள் இருந்த காதலை இன்னும் பலப்படுத்தி எங்கள் குடும்பத்தில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கான நிம்மதியையும் உண்மையான மகிழ்ச்சியையும் நிரந்தரமாக உருவாக்கியது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.